அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊரே உதாரணமாக சொல்கிறான். சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு ஊர். ஆனால் அந்த ஊர் ரொம்ப செழிப்பாக இருந்தது. ஏன் அந்த ஊர் இந்த நிலைமைக்கு ஆனது என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தரபல்லாஹ் மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மைன்னத்தை அத்திஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கான். அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு சொன்னால், கானத் ஆமீனத்தா, நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நல்லா நிம்மதியாக அல்லாஹ் அவர்களுக்கு நல்லா ரிசக் கொடுத்துருந்தான். யாத்தியா ரிசுகுஹா ரகதம் மின் குல்லி மக்கான். பல வழியிலிருந்து அவங்களுக்கு அல்லாஹ் ரிசக்கை கொடுத்துருந்தான், விசாலமான ரிசக். அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை, அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தலை. அல்லாஹ்வுக்கு வணங்கி நன்றி செலுத்தலை, தான் தோண்டித்தனமாக இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவங்ககிட்ட எல்லா தீமைகளும் அங்கே நுழைஞ்சிருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஷிர்க் வந்துடும் நான் நினைக்கல, ஆனால் வசதி வாய்ப்புகள் வந்துடுமோ என்று நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ வசதி வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு சொன்னால் அனைத்து தீமைகள் அவங்ககிட்ட குடிக்குன்றும். இது போல் எல்லோருமே அப்படி இல்லை, யார் அந்த மாதிரி நடக்கின்றார்களோ அவரை பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்க, ஃபகஃபரத் பிஅன்ஹுமில்லாஹ், அல்லாஹ்வின் நியமத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். ஃபஅதாகஹல்லாஹு லிபாசுல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் மீது வேதனை, பசி, பஞ்சம், பட்டினி என்ற ஆடையை போர்த்தினேன் என்று சொல்லி காண்பிக்கிறார். லிபாசுல் ஜூ, வறுமையின் ஆடை. பாருங்க, லிபாஸ்னா ஆடை, ஜூனா வறுமை. ஆக வறுமையின் ஆடையை அவர்கள் மீது நாம் போர்த்தினோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வமா ஸலமஹுல்லாஹு வலாக்கின் கானூ அன்ஃபுஸுஹும் யظلمون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் அடியார்கள் தனக்குத்தானே அநியாயம் இழுத்துக் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காண்பிக்கின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருள் வளங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாளுமாக, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் மீள்வோமாக. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இந்த ரம்லானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை அதிகம் தேடுவோமாக. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தேடுவோமாக. அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.